உங்களுக்கு 2K and 4K கேமிங் கூட சூப்பராக எடுக்கும். ஏன்னா நீங்கள் AAA டைட்டில்ஸ் கேம்ஸே வந்து 2Kல விளாட்லாம் அண்ட் 4Kலேயே வந்து FPS வந்து நீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு அனிமேஷன்ஸ்க்கும் வந்து ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரெண்டரிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், சூப்பர் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஹீட் சிங்ஸ் அண்ட் VRMஸும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற SSDs கம்பேர் பண்ணும்போது சாம்சங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண CPU கூட ஒரு டெட்லி GPU யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தவங்க. கஸ்டமருக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு 2 பக்கம் கிளாஸ் வேணாம், எனக்கு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு RGB பெருசாக வேணான்னு இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ண ப்ராசர் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசருங்க. அண்ட் இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கன்சியூமர் கிரேட்ஸில் டாப் அண்ட் ப்ராசருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரணவ் ஃப்ரம் GV Computers. நீங்க ஃபர்ஸ்டே பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்க கெஸ்ஸும் பண்ணிருப்பீங்க. உனக்கு என்ன பார்த்தா சொக்கர்மா தெரியுதா? ஆமாங்க, இது வந்து ஒரு PC பில்ட் வீடியோ தாங்க. ஆனா காம்பனன்ட்ஸ்லாம் வந்து கிளியரா இல்லாம இருந்திருக்கும். அது என்னென்ன காம்பனன்ட் சொல்லி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அண்ட் இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ண ப்ராசர் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசருங்க. அந்த ப்ராசரோட நம்ம வந்து ஒரு சூப்பரான GPUவும் வந்து பேர் பண்ணியிருக்கோம். ஒரு டெட்லி காம்போவாக தான் இருக்கும். அண்ட் கேமர்ஸ் ஸ்டே டியூன். இந்த பில்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குங்க. கேமிங்க்கு வேற லெவலில் இருக்கும். ஸோ என்ன ப்ராசர், என்ன GPU அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ப்ராசர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு சூப்பரான ப்ராசர் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பரான ப்ராசர் இப்படி கீழே விழுவுது. சரி, ஓகே. AMDயோட Ryzen 9 9950X 3D ப்ராசர் தாங்க. இது வந்து AMDயோட 2025யோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். நம்ம 2025ல தான் இது ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கன்சியூமர் கிரேட்ஸில் டாப் அண்ட் ப்ராசருங்க. இதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா நம்ம த்ரெட்ரிப்பர் ரேஞ்ச் தான் நம்ம போய் ஆகணும். ஸோ Ryzen சீரீஸில் இருக்கலே டாப் அண்ட் ப்ராசர் இதுதான். இதில் வந்து 16 கோர்ஸ் 32 த்ரெட்ஸ் 144 MB கேஷ் மெமரி வந்துடும். ஹெவி கேஷ் தாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இதில் 4.5 GHz வந்து பேஸ் கிளாக் ஸ்பீடாகவே வந்துடுது. நார்மலாக நம்ம பார்த்தோம்னா 2.5 3.6 அப்படின்னு பார்த்துக்கோம். இதில் வந்து 4.5 வந்து பேஸ் கிளாக் ஸ்பீடாகவே வந்துடுது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதில் 3D டெக்னாலஜி இருக்குது, Vcacheம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 3D ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தோங்க. அதில் வந்து 3D டெக்னாலஜி எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுக்கான மதர் போர்டு என்ன நம்ம பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X870 RS Lite Wi-Fi 7 அந்த மதர் போர்டு தாங்க. இது வந்து கிகாபைட் பிராண்ட். இதில் வந்து நம்மளுக்கு PCI 5.0 DDR5 சப்போர்ட் வந்துடுது, Gen 5 NVMe ஸ்லாட்ஸ் வந்துடுது. அண்ட் DDR5 சப்போர்ட்னால 4 RAM ஸ்லாட்ஸும் வந்துடுதுங்க. அண்ட் ஸோ டோட்டல் கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். அண்ட் ரொபஸ்ட் ஹீட் சிங்ஸ் அண்ட் VRMஸும் இருக்குது. VRMனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாடியூலுங்க. SMPSலேருந்து நம்ம வந்து போர்டுக்கு பவர் வந்துடும். இந்த போர்டு பவர் வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து தான் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது ப்ராசருக்கு, ரேம்க்கு, NVMeக்குன்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் ஆகும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக போகணுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த VRM மாடியூல்ஸ். ஸோ இது வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே நீட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இந்த மதர் போர்டு. நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ரேம் தாங்க. என்ன ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரல, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ஃபோர்ஸ் குரூப்போட வல்கன் சீரிஸ் ரேம் தாங்க. DDR5 6000 MHz. டோட்டலாக வந்து 32 GB யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 16:2 யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ டியூவல் சேனலாக இருந்தால் நம்மளுக்கு எப்பயுமே பெட்டராக இருக்கும். அதனால நம்ம 16:2 32 GB யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் தாங்க. ஸ்டோரேஜ் வந்து ரெண்டாக யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பயுமே SSD அண்ட் ஹார்ட் டிஸ்காக யூஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து SSD மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க் ஏற்கனவே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த பழைய ஹார்ட் டிஸ்கை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார் ஸ்டோரேஜ்க்காக. ஏன்னா SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 990 EVO Plus 1 TB SSD தாங்க. இதில் வந்து 7150 MB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற SSDs கம்பேர் பண்ணும்போது சாம்சங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து சேம் ஸ்பீட்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா சாம்சங் வில் பி இந்த ஹையர் சைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து DRAM அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தருது. அண்ட் உங்களுக்கு வந்து TBW அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெராபைட்ஸ் டு பி ரிட்டன். இதில் இது வந்து உங்களுக்கு சாம்சங்கில் அதிகமாக இருக்கும். எத்தனை தடவை வந்து ஒரு விஷயத்தை அதை ரைட் பண்ணி எரேஸ் பண்ணி திரும்பி ரைட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு டிபிஸில் கொடுத்துருப்பாங்க. இத்தனை டிபி வந்து TBW இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் சாம்சங்கில். ஸோ அதனால் இது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி. ஸோ நம்ம யூஸ் பண்ண CPU கூட ஒரு டெட்லி GPU யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தவங்க. என்ன GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம லேட்டஸ்ட் 50 சீரிஸ் தாங்க. அதாவது RTX 5070 Ti கிகாபைட்டில் ஈகிள் ஓசி அப்படிங்கிற வேரியன்ட் தான். இது வந்து DLSS 4ல் இருக்குது. 16GB VRAM இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 2K and 4K கேமிங் கூட சூப்பராக எடுக்கும். ஏன்னா நீங்கள் AAA டைட்டில்ஸ் கேம்ஸே வந்து 2Kல விளாட்லாம் அண்ட் 4Kலேயே வந்து FPS வந்து நீட்டாகவே இருக்கும். அண்ட் இது வந்து ஓவர் கிளாக் வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ராப் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எந்த ப்ராசராக இருந்தாலும், அதாவது ஒரு Ryzen 7 இல்லை i7 மேலே போனாலே நம்மளுக்கு வந்து ஸ்டாக் கூலர் வராது. நம்ம கூலர் ஆட் பண்ணி ஆகணும். அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசரில் 100% வராது. ஸோ நம்ம ஒரு கூலர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் கூலோட LE360 V2 அப்படிங்கிற ஒரு கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரிபிள் ஃபேன் கூலர் வித் அ டீசன்ட் பம்ப் ஸ்பீட் அண்ட் ஃபேன் ஸ்பீட். அண்ட் உங்களுக்கு வந்து இது நம்ம தெர்மல்ஸை நல்லாவே குறைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SMPS அண்ட் கேபினெட் தாங்க. என்ன SMPS யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் கூலோட 1000 watts ATX 3.1 ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை தாங்க. கோல்ட் சர்டிஃபைடு அதுவும். ஸோ கோல்ட் சர்டிஃபைடு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் 85 to 87% எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ பவர் கன்சப்ஷன் நீட்டாக ஹேண்டில் பண்ணிடும். அண்ட் நம்ம வந்து 9950X 3D வந்து 170 watts வந்து TDP கொடுத்துருக்காங்க. அண்ட் 5070 Ti வந்து நல்ல பவர் நம்மளுக்கு எடுக்கும். ஸோ இதுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு 1000 watts நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகாபைட்டோட C301 கிளாஸ் V2 தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி ஹை அண்ட் பிசிஸ்க்கு போனால் நம்ம ஃபிஷ் டேங்க் மாடல்லாம் போகலாம். அண்ட் லியான்லியில் O11 டைனமிக்லாம் நம்ம போகலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு 2 பக்கம் கிளாஸ் வேணாம், எனக்கு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு RGB பெருசாக வேணான்னு. அதனால தான் நம்ம ரேமும் வந்து RGB போடல. இதுலேயும் வந்து சட்டலாக இருக்கும்னு சொல்லி இந்த கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பில்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பிசியை கம்ப்ளீட்டாக நம்ம பில்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்க்க வந்து சூப்பராகவே இருக்குது. அதாவது RGB லைட்ஸு கஸ்டமருக்கு மினிமலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் மிட் லெவலில் இருக்குது லைட்ஸ் எல்லாமே. வந்து நம்மளுக்கு எப்படின்னா, கூலரில் 3 ஃபேன்ஸ் அண்ட் கேபினெட் கூடயே 4 ஃபேன்ஸ் வந்துடுது. அண்ட் பம்ப்லேயும் வந்து RGB லைட்ஸ் வந்து ஃப்ளோடையே இருக்குது. ஸோ நம்ம வந்து கிகாபைட்டோட சாஃப்ட்வேரில் போய் எல்லாத்தையும் வந்து சிங்க் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது இட்ஸ் குட். ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் குட்டுங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வருங்க, அதாவது ப்ரொடக்டிவிட்டிக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ 3D ப்ராசர் வந்து உங்களுக்கு சிங்கிள் கோ பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கும் வந்து நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 5070 Ti இருக்கிறனால உங்களுக்கு அனிமேஷன்ஸ்க்கும் வந்து ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரெண்டரிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், சூப்பர் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அந்த வயசுலேயும் உங்களுக்கு வந்து இந்த பில்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் பிசி உங்களுக்கும் பில்ட் பண்ணணும், அதாவது நீங்கள் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, கேமராக இருக்கீங்க, இல்லை ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்குங்க. ஸோ உங்கள் யூசேஜ்க்கு ஏற்றபடி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ட்ரீம் பிசியை பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியுங்க, ஜிவி கம்ப்யூட்டர்ஸ்க்கு வாங்க. நம்ம ஸ்டோரில் லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோம். அதுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஃபோன் காலில் கோட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம இன்ஸ்டா ஐடியும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே போட்டுட்ருப்போம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.